அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 1971 மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது எந்த அடிப்படையில உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைச்சது? ஏன்னா அவர் துரைசாமி வர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ரொம்ப லீகல் பாயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா வச்சிருப்பாரு. ஸோ நம்மளும் சரியா இருக்கணுங்கிற ஒரு தயாரிப்போட தான் அவங்க வந்து இந்த வழக்குகள் எல்லாம் தங்களை ஈடுபடுத்திக்குவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கவர்ச்சிகரமான தலைவர், அவருக்கு பெரிய ஒரு மக்கள் ஆதரவும் இருந்தது. அப்படிப்பட்டவர் வந்து வெளியே போய் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறப்போ உங்களை போன்றவர்கள் அவர் பின்னால போகாததுக்கு ஏதாவது குறிப்பிடத்தக்க காரணம் இருக்கா? வந்து எம்ஜிஆரோட நெருக்கமா இருந்த நீங்க அவர் மேலேயே வழக்கு போட்டு அவரை வந்து திருப்பூருக்கு வர வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம். அது வந்து பண்ணதுலேயே ரொம்ப முக்கியமா எல்லாரும் சொல்றது வந்து திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனை. இன்னைக்கு இந்த பஞ்சாலைகள்லாம் மூடப்பட்டதற்கு தொழிற்சங்கங்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து வலதுசாரி அமைப்புகள் முன்னெடுத்துட்டே இருக்கிறாங்க. வணக்கம் திருப்பூர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திராவிட இயக்கங்களின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளருமான மூத்த தலைவர் ஐயா சு துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. கிட்டத்தட்ட உங்களுக்கு வயது 90 ஆகுது. இந்த 90 வயதுகளில் ஒரு 70 ஆண்டு காலம் நீங்க வந்து இந்த பொது வாழ்க்கையில நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பா திருப்பூர்ல வந்து முதலாக நீங்க வந்து பனியன் தொழிலாளருக்கான ஒரு சங்கத்தை துவங்கினது. அதுக்கடுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக ஒரு சங்கத்தை கட்டமைத்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏராளமான பின்புலம் இருக்கு. உங்களுடைய இளமை காலம் இந்த அரசியலுக்கு, இந்த பொது வாழ்க்கைக்கு எப்படி வந்தீங்க? நஞ்சப்பா பள்ளியில் 1945-46ஆம் ஆண்டில் படித்துக் கொண்ட நேரத்தில், இடைவேளை நேரத்தில் என்னோடு படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே நாங்கள் குடிநீர் குடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு பின்னால் ஒரு பிராமண மாணவன் வந்தால் தண்ணீர் அந்த பைப்பிலே குடித்தால் அவன் ஒரு தண்ணீரை பிடித்து சுற்றி போட்டு விட்டுத்தான் குடித்தான். காரணம், நான் தொட்ட இடத்திலே அவன் தொடக்கூடாது, நான் தீண்டப்படாது என்ற மனப்பான்மையோடு அவன் நடந்து கொண்டான். அப்பொழுதுதான் பெரியாரும் அண்ணாவும் நம்மை சூத்திரகை என்ற முறையில் சொல்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த உணர்வு அன்றைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட காரணத்தினால் திராவிட இயக்கத்திலே பற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிற்பாடு 1949ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களை அன்றைக்கு இருந்த தலைமை ஆசிரியர் ராஜி சுப்பிரமணியம் அவர்கள் அழைத்து வந்து ஒரு கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் அண்ணா அவர்கள் தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் பெருமைகளை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி பேசினார்கள். அந்த பேச்சு அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது. அந்த உணர்வு காரணமாகத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொண்டேன். உங்களுடைய 16-17ஆவது வயதுல நீங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்க. நான் 17ஆவது வயதில் பள்ளியை விட்டு வெளியே வந்த நேரத்திலேயே அரசியல் ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது. காரணம், 52ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவை பெற்ற முத்துக்குமாரசாமி என்பவர் சுயேட்சையிடத்திலே போட்டி போட்டார். சரி. அவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்த காரணத்தினால் அவரை பார்த்ததும் இல்லை, அவரை பேசியதும் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்த காரணத்தினால் நாங்கள் அப்பொழுதே சுவரில் ஒட்டகை சின்னத்தை போட்டு அவருக்கு ஓட்டு போடுகிறது கேட்கின்ற உணர்வு 52ஆம் ஆண்டிலே ஏற்பட்டது. அவருக்கு ஆதரவா அப்பவே தேர்தல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதான். சோ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளரை நிறுத்துது, ஆதரவா நீங்க வந்து வேலை செய்யறதுன்னு அப்பொழுது நாங்கள் வேலை செய்தோம். ஆதரிக்கிறீங்க. சரி. நீங்க உங்களுக்கு வந்து ஏராளமான தொழிற்சங்க பின்னணி இருந்தாலும் கூட திருப்பூரில் பனியன் தொழிலாளர் சங்கத்தை வந்து நீங்க 1958 வந்து அமைக்கிறீங்க. 1957ஆம் ஆண்டு முதல் நாங்கள் ஆரம்பித்து திருப்பூரில் பனியன் தொழில் தான் அப்பொழுது இருக்கக்கூடிய தொழில், பஞ்சாலை பனியன். பனியன் தொழிலில் அப்பொழுது தொழிலாளர்கள் பெற்ற சம்பளம் என்பது அப்பொழுது 8 முக்கால் ரூபாய், 1 ரூபாய், அதான் அப்பொழுது சம்பளம் இருந்தது. அந்த அவருடைய சம்பள உயர்வுக்காகவும்
அப்பொழுது தொழிலாளி பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு வேலை வேண்டும் என்று கேட்பதற்காகவும் சங்கத்தை நாங்கள் துவக்கிறோம். சரிங்க. அந்த பனியன் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துல ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் ஏதாவது நினைவில் இருக்குங்களா, உங்களால சொல்ல முடியுமா? பனியன் தொழிலாளர் சங்கத்தில் குறிப்பிட்ட சம்பவம் என்று சொன்னால் 1958 அல்லது 59ஆம் ஆண்டில் திருப்பூரில் அப்பொழுது இருந்த அரவிந்த் நிட்டிங் கம்பெனியிலிருந்து, அரவிந்த் நிட்டிங் கம்பெனி அப்படிங்கிறது இந்த ரயில்வே மேம்பாலத்தை ஒட்டி இருக்கிறது. சரிங்க. ஒரு 45 தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்து விட்டார்கள். சரி. அதில் ஏஐடி சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருந்தார்கள். சரி. எங்கள் சங்கத்தில் ஒரு 18 பேர் இருந்தார்கள். நிர்வாகம் வேலை நீக்கம் செய்த காரணத்தினால் தொழிலாளர் நீதிமன்றத்திலே கோவையில் வழக்கு நடைபெற்றது. அந்த வழக்கில் நிர்வாகம் தவறு செய்து விட்டது, அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து விசாரணை செய்யாமல் நிறுத்திய தவறு என்று சொல்லி சம்பளத்தோடு வேலைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். சரி. அந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை எதிர்ப்பதற்காக தொழிற்சங்கத்தின் சார்பாக அப்பொழுது ஏஐடி சங்கத்தின் தலைவர் கணபதி அவர்களும் நானும் சென்னை சென்றோம். சென்னை சென்று கணபதி அவர்கள் அப்பொழுது மோகன் குமாரமங்கலம் அவர்கள் வக்கீல் தொழில் செய்து கொண்டிருந்தார் சென்னையில். அவரை சந்தித்து அவரிடத்தில் அந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து அவர் வக்காலத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு செல்கிறது சொன்னார். சென்றோம். அடுத்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வழக்காடுவதற்கு அப்பொழுது விபி ராமன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அவரை அவருடைய லாயிஸ் ரோட்டை வீட்டில் சந்தித்து சொன்ன நேரத்தில் அவரும் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வாங்கி கொண்டு வக்காலத்தில் கையெழுத்து போட்டு கொள்கிறது சொன்னால் போட்டு கொடுத்து விட்டு வந்தோம். ஒரு 6 மாதம் 7 மாத காலத்திற்கு பிற்பாடு நீதிமன்றத்திலிருந்து அந்த நிர்வாகம் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த தொழிலாளிகளுக்கு ஆரம்பம் முதல் வேலை நீக்கம் செய்த காலத்திற்கு சம்பளத்தோடு வேலைக்கு எடுத்துக்கொள்ள ஒரு தீர்ப்பு வந்தது. இதுதான் எனக்கு தெரிந்த வரையில் உயர்நீதிமன்றம் சென்று வழக்கில் வெற்றி பெற்றதாக முதல் வழக்கு நிகழ்வுதான். ஓ, சரி சரி சரிங்க. அந்த காலகட்டத்தில் ஏஐடியூசியா இருக்கட்டும் அல்லது பனியன் தொழிலாளர் சங்கமா இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஒரு உயர்நீதிமன்றம் சென்று வழக்காட அளவுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு இருந்ததுங்களா? அப்பொழுது கட்டமைப்பு என்பது நீங்க சங்கத்தில் இருக்கின்ற தோழர்கள் ஓரளவு தெரிந்தார்கள். ஆனால் நாங்கள் அந்த வழக்கிற்காக நீதிமன்றத்திற்கு ஒரு பைசா கொடுக்கவில்லை. ஏனால் அவர்கள் மோகனுக்கும் பதமும் கையெழுத்து போட்டு போக சொன்னார். விபி ராமனும் கையெழுத்து போட்டு வந்தாலே ஒரு பைசா நாங்கள் கொடுக்கவில்லை. அவர்களே அவருடைய பொறுப்பிலே நடத்தி எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். முழுக்க முழுக்க இது தொழிலாளர் தரப்பு கிடைத்த ஒரு முழுமையான வெற்றி. இதுவரையில் எனக்கு தெரிய வேறு எதுவும் உயர்நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. சரி. அதே போல நீங்க தமிழ்நாடு முழுக்க பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை நீங்க கட்டுறீங்க. அதற்கான தேவை எப்படி ஏற்பட்டது, அதனோட பின்னணி கொஞ்சம் சொல்லுங்க. 53ஆம் ஆண்டில் நான் பள்ளி படிப்பு முடிந்ததற்கு பிற்பாடு திருப்பூர் எஸ்ஆர்சிபியில் சில காலம் வேலைக்கு போனேன். ஒரு 6 மாத காலம் வேலைக்கு பஞ்சாலையில் வேலை செஞ்சிருக்கீங்க. வேலைக்கு போனேன். அப்பொழுது அங்கு இருந்த சங்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு புறக்கணிக்கக்கூடிய மனப்பான்மையோடு இருப்பதை என்னால உணர முடிந்தது. அங்க இடதுசாரி சங்கங்கள் தான் மெஜாரிட்டி, ஏஐடிசி கொஞ்சம் பேர் சில பேர் இருந்தார்கள். சரி. அந்த உணர்வு இருந்தது. அங்கே நம்முடைய தோழர்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டிய உணர்வு அப்பொழுது ஏற்பட்டது. அது பின்னாளில் 58ஆம் ஆண்டில் திருப்பூர் காட்டன் மில்லில் தான் முதலாக சங்கம் ஆரம்பித்தோம். திருப்பூர் காட்டன் மில்ல ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. சரி. அதைத் தொடர்ந்து தனலட்சுமி நாஷனல் மில்லில் சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து உடுமலைப்பேட்டையில் 58ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தீபாவளி என்று அப்பொழுது என்.வி. நடராஜன் அவர்கள் சந்தையிலிருந்து வந்திருந்தார். அவரை அழைத்து கொண்டு அங்கே ஒரு டூரிங் டாக்கீஸ், ஓடை கூட்டம் போட்ட டாக்கீஸில் வெங்கடேச மில்லுக்கு எதிர்வரம் வெஞ்சமடையிலேயே அந்த கூட்டத்தை நடத்தி அப்பொழுது உடுமலை நாராயணன் அவர்கள் தான் மாவட்ட செயலாளர். அவர் தான் அந்த ஏற்பாட்டை எல்லாம் செய்திருந்தார். அங்கே உடுமலைப்பேட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் கோவையிலே ராஜமாணிக்கம் அவர்களும் செரியன் அவர்களும் ஒத்துழைப்போடு கோவையில் இருக்கின்ற மில்கள் எல்லாம் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அது எல்லாம் சேர்ந்து 59ஆம் ஆண்டு சங்கம் பதிவு செய்யப்பட்டு 60ஆம் ஆண்டு முதலாக சங்கத்துடைய தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் பொதுச் செயலாளராக நானும், தலைவராக கோவை செரியனும், பொருளாதார காட்டூர் கோபாலர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்.
மற்றும் நிர்வாகிகள் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எஸ் பி ராஜு, விஸ்வநாதன், கிருஷ்ணன் போன்ற தோழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இது வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடுக்குன்னு நீங்க வந்து ஆரம்பத்தில் அப்பொழுது ஆரம்ப காலத்தில் இந்த மூன்றும் ஒரே மாவட்டம். ஓ சரி சரிங்க. அப்போ ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம். ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் தான் அப்பொழுது இருந்தது. கோவை மாவட்டத்துல தான் தொடங்குறீங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க, அதற்கு பிற்பாடு சேலம், மதுரை என்று பல இடங்களில் சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஓ சரி சரி சரிங்க. இப்போ பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தொடங்கியதுக்கு பிறகு அதுல வந்து நீங்க ஒரு குறிப்பிடத்தக்க ஏராளமான வழக்குகளை வந்து நீங்க வந்து அந்த தொழிலாளர்களுக்காக நீங்க போட்டிருக்கீங்க, வழக்குகளை நடத்தியிருக்கிறீங்க. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றிகளை வந்து நீங்க நிறைய அடைஞ்சிருக்கீங்க. அதுல குறிப்பிட்டு சொல்ல முடியும்னா நீங்க வந்து எந்த வழக்கை சொல்லுவீங்க? அதாவது நாங்கள் என்னுடைய முதல் ஊதிய ஒப்பந்தம் என்பது பஞ்சாலை தொழிலாளர்களால் 1960ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி சென்னையில் லேபர் கமிஷனுடைய முன்பாக நடைபெற்றது. அதற்கு முன்பு முதலமைச்சர் பக்தவச்சலமும் எங்களை அழைத்து பேசினார், வெங்கடாமனும் அழைத்து பேசினார். அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதுதான் முதலாக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பொது ஒப்பந்தம் என்பது பஞ்சாலை தொழிலாளர். வந்து நீங்க உங்களுடைய பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துக்கு மட்டும் சொல்றீங்களா, இல்ல பொதுவாகவே எல்லா சங்கத்திற்கும் முதல் ஒப்பந்தமே அதுதான்? முதல் ஒப்பந்தமே. சரி. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர்கள் ஏஐடிசி, ஐஐடிசி, HMS, நாங்கள், கணையன் 5 பேர் தான் அப்பொழுது. ஓ சரி. அதற்கு பிற்பாடு பல கட்டங்களில் பல்வேறு நடந்திருந்தாலும் கூட 79ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் என்ற நேரத்தில் இந்தியா முழுவதும் பஞ்சாலை தொழிலாளர்கள் ஊதிய உரிமை அளித்தது. அப்பொழுது மற்ற பம்பாய், கல்கத்தா, அகமதாபாத் எல்லா மாநிலங்களிலேயும் ஒட்டுமொத்தமாக 70 ரூபாய், 75, 80 தான் சம்பள உயர்வு கிடைத்தது. சரி. பஞ்சப்படி உயர்வு எங்கேயும் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பஞ்சப்படி உயர்வு வேண்டும் என்று கேட்டு இங்க இருக்கின்ற எல்லா சங்கங்களையும் சேர்த்து ஒரு கூட்டுக்குழு அமைத்து நாங்கள் போராடினோம். சரி. அப்படி போராடிய நேரத்தில் நிர்வாகம் மறுத்த காரணத்தினால் 45 நாள் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சாலை தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். வேலைநிறுத்த போராட்டம். அதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் 1000 தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக மறியல் செய்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். மதுரையிலும் அப்படி தோழர்கள் அடைக்கப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு அதில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் கடைசியிலே எங்களை அழைத்து பேசி அப்பொழுது பஞ்சப்படி உயர்வு கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தையும் 79ஆம் ஆண்டு பஞ்சப்படி உயர்வு கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பஞ்சாலை தொழிலாளிக்கு பஞ்சப்படி உயர்வு கிடைத்தது. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலையும் ஊதிய உயர்வு உண்டு, ஆனா பஞ்சப்படி உயர்வு கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பஞ்சப்படி உயர்வு கேட்டு பெறப்பட்டது. ஓ சரி சரி சரிங்க. அந்த பஞ்சப்படி உயர்வு அது எத்தனை சதவீதம் இருக்காங்க? அப்பொழுது 2 பைசா உயர்வு கொடுத்தாங்க. 2 பைசா. 2 பைசாங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய தொகை தான். ஓ புள்ளிக்கு 2 பைசா. அப்பொழுது 1000 புள்ளி இருந்தால் 1000 2 பைசா. ஓ சரி 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 சரிங்க. இது வந்து முழுக்கவே வந்து பஞ்சாலை தொழிலாளர்களுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நகர்வு இது. அந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினராக ஆயிடுறீங்க. 1967 வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறீங்க. அதற்கு பிறகு 1971 வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறீங்க. 1967 திரு அண்ணாதுரை அவர்களுடைய அவங்களுடைய ஆட்சியில வந்து நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. அவரோட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு சொல்லுங்க. அவரோடு எனக்கு ஏறத்தாழ 59ஆம் ஆண்டில இருந்து நான் பஞ்சாலை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பிற்பாடு கோவையிலேயே அங்கே இருக்கின்ற கட்சி அலுவலகத்தில் தான் தங்கி இருந்தேன். அப்பொழுது கோவை மாவட்டத்திற்கு எந்த திராவிட முன்னேற்ற தலைவர் வந்தாலும் அவரோடு அநேகமாக முழுக்க இருந்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது. சரி. அதுபோல் அண்ணா அவர்கள் வந்த நேரத்தில் எப்பொழுதும் அவருக்கு உதவியாக அவருக்கு வேண்டிய ஏதாவது தேவைப்படுகின்ற பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கு நான் அவரோடு கூட இருந்திருக்கிறேன். எல்லா கட்டத்திலையும் அவரோடு இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அவரிடத்தில் அவரோட ஏற்பட்டிருக்கிற அறிமுகம் வந்து நல்ல எல்லா தலைவரிடத்திலையும் இருந்தது. அவரிடத்திலையும் அந்த தொடர்பு எனக்கு இருந்தது. சரி. அதனால் தான் பல சந்தர்ப்பங்களில் அண்ணா அவர் முதலமைச்சரானதற்கு பிற்பாடு முதன்முறையாக நீலகிரிக்கு வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர் தான். இப்பொழுது இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஷன் இப்பொழுது இருக்கிற மாதிரி இல்லை. அந்த முன்வழியில்தான் வர வேண்டும். ரயில்வே ஸ்டேஷன். நான் அந்த அவர் வருகின்ற வழியில இந்த வாசற்படியில நின்று கொண்டிருக்கிறேன்.
சரி. என்னை அழைத்தார். அழைத்து போய் ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு வாழ்ந்தார். நான் ஓடி போய் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். காரணம், அண்ணா அவர்களோடு சி.வி. ராஜகோபால் வருகிறார். ஓ சரி. அந்த பஸ்ஸில் 2 பேர் வரலாம். இப்பொழுது ஒரு ரயிலையே எடுத்துக்கொள்கிறார், விமானத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அவரோடு வருகின்றவருக்கு டிக்கெட் வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வாங்கி கொடுத்தேன். அவரோடு அப்போது அவர் முதலமைச்சரா இருக்கார். முதலமைச்சர் இப்பொழுது ரயில் பெட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது. அப்பொழுது தனியாக அந்த கூப்பை என்பது அது தனி பெட்டியில கடைசி பகுதியில இருக்கும். சரி. அதில் அண்ணாவும் ராஜகோபாலும் ஏறிக்கொண்டார்கள். நான் அவரிடத்தில் கொடுத்து விட்டு வந்தேன். ஈரோடு வந்ததுக்கு பிற்பாடு நான் போய் அந்த பெட்டியில ஏறிக்கொண்டேன். அவரோடு அப்பொழுது திருப்பூர் எல்லா இடத்துலையும் வரவேற்பு இருந்தது. திருப்பூரில் வரவேற்பு. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்த அம்பரோஸ் அவர்கள் அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய வாளியில் குளிப்பதற்கு சுடுதல் நீரும் சிற்றுண்டையும் வாங்கி கொண்டு வந்து பெட்டியிலே கொடுத்தார். அண்ணா அவர்கள் அந்த பெட்டிக்குள்ளேயே ரயிலே குளிச்சு ரெடி ஆயிடுறாரு. குளிச்சு அதே போல சி.வி. ராஜகோபாலும் நானும் எல்லாத்தையும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போய் திருப்பூர்ல சுடுதண்ணி வாங்கி குளிச்சுட்டு நீங்க கோயம்புத்தூர் போறதுக்குள்ள தயாராயிருக்கீங்க. போய் கோயம்புத்தூர் போய் நாங்கள் இறங்குகிறோம். சரி. இறங்கி அங்கிருந்து அப்பொழுது டிஐஜியுடைய கார் தான் வந்திருந்தது. அதான் பெரிய செவலட் கார். அம்புலன்ஸ் ஏற்பாடு செய்திருந்தார். இல்ல, அவர் கலெக்டர் சுடுதண்ணி கொடுத்தாருன்னு சொல்றீங்களா? அது எங்க ஈரோட்லீங்களா? இல்ல திருப்பூர் அப்போ ஒரு ஸ்டேஷன் இருந்தது. ஓ சரி சரி. அது அப்பொழுது அங்கே கோவில் இறங்கி அந்த காரில் அண்ணா அவர்களும் சொக்கலிங்கம் செயலாளர்களும் பின் சீட்டில் அமர்ந்து கொண்டார்கள். முன் சீட்டில் நானும் சி.வி. ராஜகோபாலும் அமர்ந்து கொண்டோம். இருந்து நேராக ஊட்டி வரை சென்றோம். ஆனால் வழி நெடுக மக்கள் கூட்டம் எல்லாம் இருந்தது. உங்களுடைய திருமணம் கூட அறிஞர் அண்ணாவினுடைய தலைமையில் நடந்த திருமணம். திருமணம் 72ஆம் ஆண்டு தான் நடைபெற்றது. மதியன் தலைமையில் நடைபெற்றது. ஓ சரி சரி. அதற்கு முந்தி புளிச்சு எங்கள் வீட்டுக்கு 2 முறை அண்ணா வந்திருக்கிறார் திருப்பூருக்கு. ஓ சரி. இந்திய எதிர் போராட்டத்துக்கு பிற்பாடு ஒரு முறை வந்திருக்கிறார். அதற்கு முன்பு ஒரு முறை வந்திருக்கிறார். சரிங்க. இப்போ 1967 அண்ணாவோடு உங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதன் அடிப்படையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கு கிடைக்குது. நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறீங்க. அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 1971 மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது எந்த அடிப்படையில உங்களுக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சது? நான் கட்சியிலும் தொழிற்சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய உழைப்பை அனுசரித்து தான் கொடுத்தார்கள். அதான் அவரோட இருக்கிற தொடர்பு இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இல்லை. அதுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது உங்களுடைய ஈடுபாடும் உழைப்பு. எம்ஜிஆரோட ஏராளமானவர்கள் வெளியே போனாங்க அப்படிங்கிறது தெரியும். அன்னைக்கு ஒரு கவர்ச்சிகரமான தலைவர், அவர் பெரிய ஒரு மக்கள் ஆதரவும் இருந்தது. அப்படிப்பட்டவர் வெளியே போய் இன்னொரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறப்போ உங்களை போன்றவர்கள் அவர் பின்னால போகாததுக்கு ஏதாவது குறிப்பிடத்தக்க காரணம் இருக்கா? குறிப்பிடத்தக்க காரணம் இல்லை. கலைஞர் மீது அன்றைக்கு இருந்த நம்பிக்கை காரணமாகத்தான் கலைஞரோடு இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைப்பில் இருக்கின்ற அந்த உணர்வு காரணமாகத்தான் எம்ஜிஆரோடு போகவில்லை. சரி சரி. இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா 1977-80 முதல் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறார். எம்ஜிஆரோட உங்களுக்கு நெருங்கிய தொடர்பும் உண்டு. அவர் திமுகவில் இருக்கும்போது அவரை கூட்டிட்டு பல கூட்டங்களும் நீங்க நடத்தியிருக்கிறீங்க. அப்படி திருப்பூர்ல நடத்தப்பட்ட கூட்டங்கள் ஏதாவது நினைவு இருக்கா? திருப்பூரில் எங்களுடைய கழக தோழர் கணேசன் என்பவர் 1958ஆம் ஆண்டு 58 திராவிட முன்னேற்ற துவக்க விழா கூட்டத்திற்காக தோரணம் கட்டிய நேரத்தில் எந்த பகுதியில் இன்றைய நகராட்சி மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக அவர் தோரணம் கட்டிய நேரத்தில் அவர் மீது ஒரு கல் விழுந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 நாள் கழித்து இறந்து விட்டார். அந்த குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்பதற்காக அப்பொழுது நானும் செயலாளர் முத்துரத்தவர்களும் மாவட்ட செயலாளருடைய அழைத்துக் கொண்டு போய் பொதுச் செயலர் நாவலரை சந்தித்து எம்ஜிஆர் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும், ஒரு சிறப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிறப்பு கூட்டத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் நாவலரும் வந்தார்கள். அந்த கூட்டத்தை ஏறத்தால் அன்றைக்கு 4800 ரூபாய் 900 ரூபாய் வசூல் ஆயிடுச்சு.
ஓ சரி சரி. அந்த பணத்தை கூட அந்த கணேசன் குடும்பத்திற்கு இன்றைக்கும் ராமகிருஷ்ணாபுரத்தில் அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறோம். அந்த வீடு இன்றைக்கும் நாவலர் பெயரில் தான் இருக்கிறது. அந்த குடும்பம் அவர் வந்து திமுகவினுடைய தொண்டர். அவர் வந்து கல் விழுந்து இறந்தாரு. அவருக்கு மில் தொழிலாளி. ஓ சரி சரி. அவருக்கு வந்து நிதிக்கு அளிக்கணுங்கிறதுக்காகவே எம்ஜிஆர் கூட்டம். ஓ சரி சரி. எங்க நடந்ததுங்க அந்த கூட்டம்? பொதுக்கூட்டம் கஜலட்சுமி தியேட்டர். கஜலட்சுமி தியேட்டருங்களா டைமண்ட் தியேட்டர்? கஜலட்சுமி தியேட்டர். சரி சரி சரிங்க. அந்த கூட்டத்தை கூட நீங்க கட்டணம் வசூல் பண்ணதா சொன்னீங்க. அதுல அப்ப வந்து ₹1, ₹5, ₹10, ₹20 என்று சொல்லி கட்டணம் வசூலித்து தான் அந்த பணத்தை செலுத்திடும். ஓஹோ, அந்த கூட்டத்துல கலந்துக்கிறவங்கள்டே வந்து ஒரு கட்டணம் வசூல் பண்ணிருக்கீங்க. வசூல் பண்ணி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. அதே போல நாங்கள் மாணவர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டை யூனிவர்சிட்டியிலே 1952 நடத்தினோம். சரி. அப்பொழுது பண்படி புலவர் அப்பாதுரை, பூங்கோதை, ஏவிபி ஆசிரியரை அழைத்து அந்த கூட்டம் நடத்தினோம். அப்பொழுதும் ₹1, ₹2 என்று டிக்கெட் போட்டுத்தான் மாணவர் மாநாட்டையும் நடத்தியிருக்கிறோம். ஓ சரிங்க சரி. இப்படி வந்து எம்ஜிஆரோட நெருக்கமா இருந்த நீங்க அவர் மேலேயே வழக்கு போட்டு அவரை வந்து திருப்பூருக்கு வர வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம். அது என்ன வழக்கு? எம்ஜிஆர் அவர்கள் பெரிதற்கு பிற்பாடு திருப்பூருக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுது யாரோ எழுதி கொடுத்திருக்கிறார்கள், எம்எல்ஏவுக்கு இதெல்லாம் சொத்து இருக்கிறது என்று எழுதி கொடுத்திருக்கிறார். எம்எல்ஏன்னு சொல்றது உங்களை? ஆமா. அவர் வந்து பெயரை சொல்லாமல் எம்எல்ஏ என்று படித்தார். எம்எல்ஏ என்று படித்த காரணத்தினால் சரி திருப்பூர் வந்து எம்எல்ஏ தான் நான் தானே என்று நான் அவர் மீது வழக்கு போட்டேன். அது அவதூறு வழக்குங்களா? அவதூறு வழக்கு. அப்பொழுது நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் உங்கள் பெயரை சொல்லவில்லை, பொதுவாகத்தான் பேசினார் சொல்லி அவரை அதில் இருந்து விடுவித்தார். சரி சரி. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தானே அவருடைய திரைப்படங்கள்ல கூட வில்லன் பேருக்குலாம் வந்து துரைசாமியின் பேர் வைப்பார் அப்படின்னு. அவர் உரிமைக்கு வருகின்ற ஒரு சினிமாவில் அதுக்கு பிற்பாடு ஒரு பேரில் நம்பியாருக்கு வந்து துரைசாமி தான் பெயரை வைத்தார். சரி. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து எம்ஜிஆரை சந்திக்கிற வாய்ப்பு இருந்ததா? 79ஆம் ஆண்டு பஞ்சாயத்து தொழிலாளர் போராட்டம் சம்பந்தமாக நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட நடந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவருடைய கேபினட் ரூமில் தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அவரை சந்தித்து பேசி இருக்கிறது. சரி. அவர் அதோட பழசெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருந்தாருங்களா? அதாவது சொன்னாரு. சரி. அது மட்டும் இல்லைங்க, நீங்க திருப்பூருக்கு வந்திருந்தார் குடிநீர் தரத்துக்காக எம்ஜிஆர். அப்ப இந்த பென்னி காம்ப்ளெக்ஸ்ல போட்ட நிகழ்ச்சி. அப்ப சிக்கனா காலேஜில் விடுதி திறப்படா எம்ஜிஆர் திறப்படான்னு போட்டாங்க. ஓ சரி சரி. கல்லூரி மாணவர் விடுதி திறந்து வைப்பான்னு போட்டாங்க. சரி. அது முந்தைய திறந்தாச்சு. நான் அப்ப தினகரன் பேப்பர்ல சொன்னேன், முன்பு திறந்த எப்ப எம்ஜிஆர் திறப்படா போட்ட பேப்பர் பழைய கட்டடத்தையே மீண்டும் திறக்கிறார் போட்ட எம்ஜிஆர் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாரு. ஓ சரி சரி சரி. அந்த நிகழ்ச்சி வரவே இல்லை. சரி. இருந்தாரு, வரல. செய்தி தினகரன் வந்துச்சு காத்தால. சரி சரி. அது அவருடைய கவனத்துக்கு போனதுனால அதை தவிர்த்துட்டாரு அப்படின்ட்டா. சரி. இப்போ நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்துல ஏராளமான திட்டங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து அது எல்லாராலும் இன்னைக்கு பொதுவெளியில யார்கிட்ட கேட்டோம்னாலும் அது எல்லாரும் ஒரு நினைவு கூறத்தக்க வகையில ஒரு முக்கியமான செயல்பாடா தான் இருக்கு. அப்படி வந்து நீங்க வந்து பண்ணினதுலேயே ரொம்ப முக்கியமா எல்லாரும் சொல்றது வந்து திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனை. இன்னைக்கு அரசு மருத்துவக் கல்லூரியாகவும் மருத்துவமனையாகவும் இருக்கிற அந்த இடத்தை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அன்னைக்கு வந்து அது ஒரு பாலுங்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து நகராட்சி மன்றத்துக்கு சொந்தமான இடம். சரி. நகராட்சி மன்றத்துடைய குப்பைகள் ஒட்டுவதற்காக வாங்கப்பட்ட இடம் அந்த இடம். சரி. திருப்பூர்ல சேகரமாக கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு கொட்டுறதுக்காக வாங்கப்பட்ட இடம் தான் அந்த இடம். சரி. அப்பொழுது மருத்துவத்துறை இயக்குநர் இருந்த மரக்காயர் அவர்கள் திருப்பூர் மருத்துவமனை ஆண்டு விழாவுக்கு அழைத்திருந்து வந்திருந்தார்கள். சரி. அவரும் மதியழகன் அவர்களும் சத்யவாணி முத்தவர்களும் இந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். அந்த விழா முடிந்ததற்கு பிற்பாடு அடுத்த நாள் திருப்பூர் மருத்துவமனை விரிவாக்கம் சம்பந்தமாக அவரோடு நான் பேசிய நேரத்தில் ஒரு 4-5 பக்கம் அவனாசி ரோடு, பல்லடம் ரோடு இதெல்லாம் சென்று பார்த்தோம். எங்கும் அவர் இல்லை. இந்த இடம் பார்க்கும் பொழுது இது யாருன்னு நகராட்சி மன்றம் சொந்தம் என்று தெரிந்தது. அப்பொழுது நகராட்சி மன்றம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் பிரிவில் இருந்தது, தனி அதிகாரி பொறுப்பில் இருந்தது. அதனால் இந்த இடத்தை பார்த்தவுடன் இந்த இடத்தில் இங்கே போடலாம் என்று சொன்னார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டு அப்பொழுது நகராட்சி ஆணையராக இருந்தவர் சீனிவாசன் என்பவர் இருந்தார். சரி. அவரிடத்தில் சொன்னி அவர் ஒரு வாரத்தில் கூட்டத்தை நடத்தி
நகராட்சி மற்றும் அரசாங்கத்திற்கு ஒப்படைப்பதாக தீர்மானத்தை போட்டு அந்த இடத்தை ஒப்படைத்தார். அதனால்தான் அந்த இடத்தில் மருத்துவமனை வருவதற்கான ஒரு நிலை ஏற்பட்டது. அன்றைக்கு பலரும் இது ஊருக்கு வெளியே இதெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்றைய நிலையில் கடுமையான எதிர்ப்பை அந்த டைம்ல இருந்து கூட கேள்விப்பட்டிருக்கோம். கடுமையாக பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். என்றாலும் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த இடம் இன்றைக்கு மிக சிறப்பாக ரொம்ப பொருத்தமான இடம்னு சொல்லி அதை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு கொண்டாடுற வகையில எல்லாரும் பாராட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த எமர்ஜென்சி நேரத்தில் அந்த மருத்துவமனை திறக்கப்பட்டது. எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல தான். சரி, ஜனவரி மாதம் எமர்ஜென்சி அறிவித்து விட்டார்கள். சரி, அந்த மருத்துவமனை திறப்பதற்கு சுகாரியா அப்பொழுது கவர்னராக இருந்தார். சரி, அவரைத்தான் அழைத்து வந்தார். காரணம், அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மருத்துவமனையினுடைய தலைவர், சரி, செயலாளர் தான். ஒரு குழு, அப்பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் பலரும் போய் இதை திறக்கக்கூடாது, எப்படி அவர் திறக்கிறார் அப்படின்னு சொன்னார். கலெக்டர் சொல்லிவிட்டார். அவர் தான் தலைவர், அவர் செயலாளர், அவர் தான் ஏற்பாடு செய்வார் என்று சொன்னார். அதன் பிறகு ஏற்பாடு செய்து சுகாதி அவர்கள் அந்த மருத்துவமனை திறந்து வைத்தார்கள். 10ஆம் வகுப்பு ஒரு பள்ளி படிப்பை தான் நீங்க முடிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் கூட திருப்பூர்ல LRG கலைக்கல்லூரி, பெண்கள் கலைக்கல்லூரி ஆகட்டும், சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி ஆகட்டும், அதுபோக பல பள்ளிக்கூடங்கள், ஒரு பள்ளி படிப்பை தாண்டாத ஒருத்தர் இவ்வளவு தூரம் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் உருவாக்குறதுக்கு எது தூண்டுகோலா இருக்கு? அதாவது பொதுவாக கல்வி வளர்ச்சி வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நோக்கம். அந்த அடிப்படையில் நான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு திருப்பூரில் சிக்கண்ணா கல்லூரி வர வேண்டும். அது வருவதற்கு அப்பொழுதெல்லாம் அரசாங்கத்துடைய தமிழ்நாடு பட்ஜெட் சரி 247 கோடி ரூபாய் தான் தமிழ்நாடு பட்ஜெட். மொத்த பட்ஜெட்டே அவ்வளவுதான். அறிஞர் அண்ணா அவர்கள் காண்டாடு காத்தால் போய் ஒரு பள்ளியை திறந்து பேசுவதற்கு குறிப்பிடுகின்றார்கள். தமிழ்நாடு பட்ஜெட் 247 கோடி, கல்விக்கு 50 கோடி செலவு செய்வதாக அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட மொத்த நிதியில 20% கல்விக்கே ஒதுக்குறாங்க. அப்பொழுது கல்லூரி வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்கள் பங்களிப்பு இருந்தால் தான் கல்லூரி வரும். அரசாங்கம் முழுவதுமாக செலவு செய்யாது. அப்பொழுது அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னென்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் பொதுமக்கள் பணத்தை கொடுத்தால் கல்லூரி வரும் சரி என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் திரட்டுவதற்காக முதல் கூட்டம், அப்பொழுது அப்துல் கலெக்டராக இருந்தார். சரி 67 வெற்றி பெற்ற நேரத்தில் அவரை அழைத்து தாலுகா ஆஃபீஸில் ஒரு கூட்டம் போட்டேன், எல்லா வியாபாரிகளையும் வர சொல்லி. சரி அப்பொழுது பலரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது எல்லோரும் 5000 10,000 என்று தான் பலன் கொடுத்தார்கள். அது பார்த்தால் எல்லாம் ஒரு 50,000 ரூபாய் கூட சேர்வதற்கான வாய்ப்பில்லை. அப்பொழுது நானும் என்னுடைய பங்காக 1 மாத சம்பளத்தை கொடுத்தேன். சேனலில் கையெழுத்து போட்டேன். 1 மாத சம்பளம் என்பது 250 ரூபாய் எனக்கு. சரி. அப்பொழுது 1 மாத சம்பளம் என்பது 250 ரூபாய், அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதற்கு பிற்பாடுதான் வியாபாரிகள் எல்லாம் சந்தித்த நேரத்தில் ஜித்துபாய் கோவிந்த்ஜி, ரத்தன்சாமி கவுண்டர், பழனிசாமி செட்டியார், இவர்கள் எல்லாம் நானும் என்னுடைய நண்பர் ராமநாதன் சந்தித்த நேரத்தில் தனலட்சுமி பில்லில் அவருடைய அறக்கட்டளையிலே பல 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது, அவரை சந்தித்து பேசலாம் என்று சொன்னார்கள். அதுபோல நாங்கள் எல்லோரும் சென்று அவர்களை சந்தித்து, உங்களோட அறக்கட்டளையின் சார்பாக நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுங்கள், உங்களுடைய சிக்கனை செட்டியாருடைய பெயரை வைக்கலாம் என்று சொன்னோம். அவர்களும் ஒத்துக்கொண்டு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த கல்லூரி இங்கே வந்தது. LRG கல்லூரி, LRG கல்லூரிக்கு 67 தேர்தலில் நான் நின்ற நேரத்தில் LRG நாயுடு அவர்கள் குழுநிலையில் தான் குடியிருந்தார் பங்களாவில். அவர் தனியாகத்தான் இருந்தார். அப்பொழுது அவர் எனக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். நான் வெற்றி பெற்ற பிற்பாடு அவரை சந்தித்து சொன்னேன், நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி. என்ன என்றார். அப்போது சின்னசாமி அம்மாள் பள்ளி வேண்டும் என்று கேட்டேன். சரிங்க. இப்ப எங்க குங்குணர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி அம்மாள் அதை அவர் ஏற்பாடு செய்து அந்த பள்ளி கட்டி என்னுடைய தலைமையில் மாணவர்கள் திறந்து வைத்தார்கள். அதே போல இங்கே முத்துநகரில் அரங்கநாயகி அம்மாள் மருத்துவமனை என்று அவருடைய மனைவி பெயர் அந்த மருத்துவமனை திறப்பதற்கு இடம் கொடுத்தார்கள். அதற்கு பிற்பாடு அவர் பேசிக் கொண்டிருந்தேன். அதேபோல அவரின் மகன் பாலகிருஷ்ணன் அவர்களும் LGB அவர்களும் வரதராஜ் அவர்களையும்
நான் சந்தித்திருக்கிறேன். அவரை சந்திப்பதற்கு வருவார்கள். நான் அப்பொழுது அவரிடத்தில் சொன்னேன், உங்கள் தந்தைய பெயரில் இது மாதிரி இங்கே ஒரு கல்லூரி அமைப்பதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர் எல்ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் சரி என்று சொல்லி அவருடைய சகோதரை கலந்து கொண்டு அப்பொழுது பணமும் இடமும் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் எல்ஆர்ஜி கல்லூரி இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். அவருடைய பெயர்லேயே வந்து அந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சரி, ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் பெண்களுக்கு இருக்கின்ற ஒரே கல்லூரி எல்ஆர்ஜி கல்லூரி தான், அரசு கல்லூரி. அன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலத்தில் இன்றைக்கு தான் இருக்கிறது, வேற கிடையாது. வேற எல்லா கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகள் தான் தவிர பெண்களுக்காக இருக்கின்ற ஒரே கல்லூரி அந்த கல்லூரி அது ஒண்ணுதான். இன்றைக்கு 4500 பேர் படிக்கிறார்கள். அதே போல நீங்க வந்து திருப்பூரில் வந்து முதல் பாலம் வந்து உங்களுடைய இந்த கட்டப்பட்டது இல்லை. இந்த திருக்கோயில் நொய்யல் பாலம். நொய்யல் பாலம்னா நம்ம வந்து ராமலட்சுமணன் தேட்டர் பாலம்னு சொல்றோம், அது பாலங்களா? நொய்யல் பாலம் என்பது மெயின் அந்த வளர்மதி பாலம். அந்த பாலம் வந்து அப்பொழுது கீழே போய்விடுது. ஆத்துக்குள்ள இறங்கிதான் போனோம். இல்ல, கீழ் தண்ணீர் வைக்கிற மாதிரி இருந்தது பாலம். அது வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது கேட்டு அந்த பாலம் 67ஆம் ஆண்டு ஆரம்பித்து 69ஆம் ஆண்டு அது திறப்படாத வந்து இருக்கிறது. அதுதான் திருப்பூரினுடைய முதல் பாலம். அதே போல மங்களம் ரோட்டுக்கு போயிருந்த அந்த ஜபலை பாலம், அது காந்தி பாலம். அது ஒரு சிறிய பாலமாக இருந்தது. அப்பொழுது ஒரு 2-3 விபத்துகள் சைக்கிள் செல்கின்றவர்கள் லாரியிலும் பஸ்ஸிலும் அடிபட்டு இறந்தார்கள். ஆகவே அது விரிவுபடுத்த என்று சொல்லி அதை விரிவுபடுத்தி அந்த பாலத்தை அப்பொழுது பாவு சண்முக அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வைத்தார்கள். அந்த 2 பாலங்களும், இந்த பாலத்தை ஏற்கனவே முத்துசாமி சாதிக் பாட்சா எல்லாம் பண்ணி வந்து திறந்தார்கள். அந்த பாலத்தையும் பாவு சண்முக அவர்கள் திறந்தார்கள். இந்த 2 பாலங்களும் என்னுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டவை. சரி. இப்போ நீங்க வந்து திமுகவிலிருந்து அடுத்து மதிமுகவிற்கு போன பிறகு, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய முதல் ஆட்சி காலத்துல 2004 தான் நீங்க வந்து முதல் முறையா இங்க ஒரு கூட்டம் போடுறீங்க இல்லைங்களா? இஎஸ்ஐ மருத்துவமனைக்கான வந்து அதுலதான் வெளியிட்டு, அதை பத்தி சொல்லுங்க. 2005ஆம் ஆண்டு 2005 மே மாதம் 1ஆம் தேதி இன்றைய டவுன் ஹால் அதில் எம்எல்எஃப் தொழிலாளர் மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு அப்பொழுது மத்தியில் தொழிலாளர் அமைச்சர் சந்திரசேகர் ராவை அழைத்திருந்தோம். சந்திரசேகர் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு வந்தார்கள். அந்த மாநாட்டில் திருப்பதி ஒளிபெரிய நகரம் இங்கு ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்தோம். அதே போல அப்பொழுது வைகோ அவர்களும் அந்த கோரிக்கை ஆதரித்து பேசினார்கள். ஆனால் அமைச்சர் அவர்கள் தான் பேசுகின்ற போது 100 படுக்கை கொண்ட மருத்துவமனை திருப்பூர் அமையும் என்று உத்தரவாதம் கொடுத்து அந்த மாநாட்டை அறிவித்தார்கள். அந்த கூட்டத்திலே அதற்கான அறிவித்தார்கள். அறிவித்ததை போல ஆகஸ்ட் மாதம் 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் டெல்லி சென்றிருந்த நேரத்தில் அவருடைய இல்லத்திற்கு எங்களை அழைத்து எங்களிடத்தில் பேசி அதற்கான அரசாணையும் கொடுத்தார். மருத்துவமனை கட்டுவதற்கான அரசாணையும் அன்றைக்கு கொடுத்தார். ஆனால் அந்த அரசு மருத்துவமனை கட்டுவதற்கு இடத்தை கொடுக்கக்கூடிய பொறுப்பு தமிழ்நாடு சர்க்காருக்கு. தமிழ்நாடு அரசாங்கங்கள் அந்த இடத்தை கொடுக்கிற காலதாமதமாக இருக்கிறதா அந்த மருத்துவமனை தவறு காலதாமதம் ஏற்பட்டது. என்றாலும் இன்றைக்கு அந்த மருத்துவமனை வந்திருக்கிறது. அது நிச்சயமாக அதை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நீங்கள் வெளியே அந்த அறிவிப்பு வெளியானதுல இருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு உருவாயிருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்போட அந்த மருத்துவமனை உருவாயிருக்கு. ஆனா அதுல கூட இன்னும் சில குறைகள் இருக்கிறதா சொல்றாங்க. இன்னை வரைக்கும் ஒரு போதுமான ஊழியர்கள்லாம் அது நியமிக்கப்படலை, மருத்துவர்கள் நியமிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குறை ஒன்று இருக்கு. அதாவது அந்த இயக்குநர் தொலைபேசியில பேசினார். அந்த இடம் வந்து வருவதற்கு போக்குவரத்து வசதி இல்லை. ஒன்று திருமணப்பட்டியில் இறங்கி வந்தால் ஆட்டோவுக்கு 200-300 ரூபாய் கேட்கின்றார்கள். பெருமாளூர் இருந்தவர்கள் கேட்கின்றார்கள். அது போக்குவரத்து வசதி ஏற்படுத்த இன்னும் கொஞ்சம் தொழிலாளிக்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னார். நானும் அவரிடத்தில் சரி ஒரு நாளைக்கு அங்கு வருவதாக சொன்னேன். நிச்சயமாக இஎஸ்ஐயை பொறுத்தவரையில் ஏராளமான பணம் இஎஸ்ஐயில் இருக்கிறது. அதை பயன்படுத்துவதில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டால் எல்லா விதமான சலுகைகளையும் அனுபவிக்கலாம். அதாவது இந்த தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமான அனுபவம். அதுல வந்து தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளே வந்து நீங்க வந்து ஒன்றுல இன்வால்வ் ஆகுறீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு எச்சரிக்கை உணர்வோட இருப்பாங்க. ஏன்னா ஒரு துரைசாமி வர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ரொம்ப லீகல் பாயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா வச்சிருப்பாரு. ஸோ நம்மளும் சரியா இருக்கணுங்கிற ஒரு தயாரிப்போட தான் அவங்க வந்து இந்த வழக்குகள் எல்லாம் தங்களை ஈடுபடுத்திக்குவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அந்த ஒரு ஈடுபாடு உங்களுக்கு வந்து இதுல எப்படி வந்தது? நம்ம ஒரு தொழிலாளருடைய கோரிக்கை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது சட்டபூர்வமாக எதையெல்லாம் கையாள வேண்டும் என்பதை நாம் கையாள வேண்டும். ஒரு ஆளை நிர்வாகம் தானாக மூடிவிட்டால் 100 பேருக்கு மேல் அந்த ஆளை இருக்குமானால் அரசாங்க அனுமதி இல்லாமல் மூடிவிட்டால் முழு சம்பளம் கொடுக்க சட்டம் இருக்கிறது. அதன் மீது நாங்கள் பல வழக்குகளை போட்டிருக்கிறோம். அப்படி போட்டு உடுமலைப்பேட்டை அண்ணா சொல்யூஷன் மில்லில் அந்த ஆலை மூடப்பட்ட நேரத்தில் அந்த தொழிலாளர்களுக்காக சம்பளம் வேண்டும் என்று கேட்டு போட்டு அது நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று அந்த ஆலையில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 34 தொழிலாளிகளுக்கு ஆள் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். இப்படி ஏராளமான, அதாவது தொழிலாளர்களுக்கான உரிமைகளை உங்களை போன்ற தொழிற்சங்க தலைவர்கள் வந்து ஏராளமான உரிமைகளை போராடி வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. அன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் ஒரு பெரிய ஒரு வேறுபாடை உணர முடியுது. இன்னைக்கு வந்து எவ்வளவோ தொழிலாளர் உரிமைகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டு இருக்கு. வேலை நேரம், அவங்களுடைய ஓய்வூதிய பலன்கள், அந்த பிஎஃப் வட்டி விகிதம் உட்பட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஆனாலும் தொழிலாளர்கிட்ட ஒரு சங்கம் சேருவதற்கான ஆர்வம் குறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முன்பு ஒரு ஆலையில் தொழிலாளி வேலை நீக்கம் செய்யப்பட்டு விட்டால் வேறு வேலை கிடைப்பதற்கு சிரமம் இருந்தது. வேறு வேலை, மாற்று வேலை இல்லை. இன்று அடுத்து வேலைக்கு வா என்று கேட்டுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறாங்க. அதனால் தொழிலாளி இங்கேருந்து இன்னொரு பக்கம் போனால் போதும் என்கிற அளவுக்கு போகிறார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த உணர்வு வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. இன்றைய நிலையில் தொழிலாளிகளுடைய கூட்டு மேல சக்தி குறைத்துக் கொள்வார்கள். ஒரு தொழிலாளிக்கு முன்பெல்லாம் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாலே மில் நிற்கும். ஒரு காரணம் நோட்டீஸ் கொடுத்தாலே மில் நிற்கும். அந்த அளவுக்கு நிலைமை இருந்தால் இன்றைக்கு அப்படி முடியாது. காரணம், இன்றைக்கு எந்த தொழிலாளியும் போராடுவதற்கு வாய்ப்பு குறைவாக போய்விட்டது. அதனால் இரண்டாவது தொழிலாளி மத்தியிலையும் ஒரு ஒற்றுமையின்மை இருக்கிறது. அதையும் நாம் மறந்து விடக்கூடாது. நாம் எல்லோருக்கும் யாருக்கு பாதிப்பட்டாலும் நாம் போராட வேண்டும் உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு குறைந்திருக்கிறது. அதாவது தொழிலாளர்கள் ஒரு கூட்டு பேர வலிமையை வந்து இழக்கிறாங்க. ஒற்றுமை இல்லாததுனால அவங்களுடைய கூட்டு பேர வலிமையை இழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல நீங்க சொல்ற செய்தி. அதை அவங்களுக்கு உணர்த்துறதுக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட இப்ப என்ன இருக்கு? அன்று கோவையில் போனஸ் கோரிக்கை நேரத்தில் எல்லோரும் சென்று ஒரு நாள் வேலையேற்றம் என்று சொன்னால் மாலை 4 மணிக்கு சிதம்பரம் பிள்ளை பூங்காவுக்கு வரும் என்று சொன்னால் 40-50 மில்களையும் நிறுத்திவிட்டு அங்கு வந்து உள்ளார். அப்பொழுது அரசாங்கத்திற்கும் எல்லோருக்கும் ஒரு பயம் இருந்தது. இப்பொழுது அங்கே எந்த மில்லும் இல்லை. தொழிலாளிகள் கூடுவதற்கான இடமே வாய்ப்பே அங்கு இல்லாத காரணத்தினால் அது பலகீனப்பட்டு போய்விட்டது. நீங்க கவனிச்சிருக்க கூட இந்த பஞ்சாலைகள்லாம் மூடப்பட்டதற்கு தொழிற்சங்கங்கள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து வலதுசாரி அமைப்புகள் முன்னெடுத்துட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. இந்த அப்படி இருந்தால் இந்த நாட்டினுடைய இன்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நூல் உற்பத்தி அதிகம்தான். இவை எல்லாம் எங்கே இருக்கிறது சொன்னால் எல்லாம் கிராமப்புறத்திலே வைத்துக்கொண்டு அங்கு ஆட்களை கொண்டு வந்து வெளியே இருந்து வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். இதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கலாம். அதான் அரசாங்கம் முயற்சிப்பது. அதாவது அந்த உற்பத்தி துறை ஏற்பட்டிருக்கிற ஒரு உற்பத்தி அதிகம். முந்தி தமிழ்நாட்டில் 60ஆம் ஆண்டு ஒப்பந்தத்திலே பார்த்தா தெரியும் 50 மில் தான் இருக்கும். 45-50 மில். இன்றைக்கு 700 மில் இருக்கிறது. இப்போ உற்பத்தி அதிகமாகிறது. ஆனாலும் இவங்க வந்து தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் பஞ்சாலைகள் மூடப்பட்டதற்கு தொழிற்சங்க காரணம். அது தவறுதான பிரச்சாரம், மோசமான பிரச்சாரம் கூட. அதாவது அந்த துறையில நடந்த ஒரு மாடர்னைசேஷன், அது ஸ்பின்னிங் மில்கள் மூடப்பட்டது அப்படிங்கிறது அதில் நடந்த ஒரு மாடர்னைசேஷன், அதுல இருந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அது இரண்டாவது இந்த எல்லா முதலாளிகளும் அந்த இடம் வந்து இந்த கோடிக்கணக்கிலே போய்விட்டது. அதான் நகரங்கள்ல இருந்த மிகப்பெரிய சொத்தா மாறிடுச்சு அந்த இடங்கள். சோ அதை வித்துட்டு அவங்க வந்து பல்வேறு கிராமங்கள்ல கொண்டு போய் இன்னைக்கு மில்ல போடுறாங்க அப்படிங்கிறது. அவங்க போடலீங்க, தொழில் அந்த இடமெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாகி விட்டது. உதாரணத்திற்கு லட்சுமி மில் கோயம்புத்தூர் தனியார் துறையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பில். இப்போது பார்த்தா அங்க லாலு அது இது பூரா வாடகைக்கு விட்டு இந்த பில்ல வரதை விட லாபத்தை பாதிக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கே எல்லா துறையும் லட்சுமி பில் அப்படிம்போம். அந்த லட்சுமி பில்ல வந்து பூரா இன்னைக்கு
மற்ற வாடகைக்கு விட்டு விட்டார்கள். அதுக்கு இதை விட அதிகமான லாபம் வருகிறது. ஒரு மூத்த தொழிற்சங்கவாதியாக, திராவிட இயக்க தலைவராக நீங்க வந்து திமுக, மதிமுக போன்ற அரசியல் கட்சிகளில் செயல்பட்டு அதிலிருந்து விலகி இன்னைக்கு வந்து தீவிர அரசியல் எதிலையுமே ஈடுபடாம நீங்க வந்து விலகி இருக்கிறீங்க. இது வந்து ஒரு தனிமையை நீங்க உணரலையா? நான் தனிமையாக நான் இருப்பதாக நினைவில்லை. நான் அரசியல் இருக்கிறேன், அரசியல் கட்சியிலேயே விட அரசியல் இருக்கிறேன். எனக்கென்ற சில கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களை சில குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு நான் தெரிவிக்க இருக்கிறேன். இனிவரும் காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன கருத்தை சொல்ல வேண்டுமோ அந்த கருத்தை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நிச்சயமா. இப்போ இன்றைய காலகட்டங்கள்ல அரசியலுக்கு வர்றவங்கள ஒரு மூத்த அரசியல்வாதியா உங்களுடைய அறிவுரை என்ன? இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் நியாயத்தின்பால் இருக்க வேண்டும். எங்கு அநீதி நடந்தாலும் அந்த அநீதி எதிர்க்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். அநீதியை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் கட்சி பார்க்கக்கூடாது, இந்த கட்சியா அந்த கட்சியா என்று பார்க்கக்கூடாது. எங்கு அநீதி நடக்கிறதோ அநீதியை எதிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டிற்கு நல்லது நடக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த உங்களுடைய 70 ஆண்டு கால பொது வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் அந்த நிகழ்ச்சியை எடுத்து ஒளிபரப்புவதற்கு முயற்சிப்பதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க.